Hello students, உங்களோட preparation final stageல இருக்கோம். இந்த 1 week நீங்க எப்படி prepare பண்ணனும்ன்றது எங்களோட மார்வல் டீச்சர்ஸ் கொடுத்ததை நாங்க இப்போ இந்த வீடியோவா prepare பண்ணிருக்கோம். இது வந்து 7 days-ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கங்க. day 1, day 2, day 3 அந்த மாதிரி. இதுல நீங்க சப்ஜெக்ட்டை நீங்க எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் உங்களோட கன்வீனியன்ட். பட் ஃபர்ஸ்ட் 4 days வந்து நீங்க மார்னிங் ஒரு ஃபுல் பேப்பர், ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரினா ஒரு 180 கொஸ்டின், ஆஃப்டர்நூன் வந்து 2 to 5 நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க. செகண்ட் டே செகண்ட் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் ஆஃப்டர்நூனில் எப்பவும் எழுதுகிற மாதிரி ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். மார்னிங் டெஸ்ட்டில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அந்த ரிலேட்டட் சாப்டர்ஸ் எல்லாமே நைட்டில் ரிவைஸ் பண்ணிடுங்க. அண்ட் ஃபுல் டெஸ்ட்டில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேக்கான சப்ஜெக்டையும் நீங்கள் தரவாக பார்க்கணும். இதை பேஸ் பண்ணி இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். day 1 இது ரஃப் தான், நீங்கள் சப்ஜெக்டை மாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சண்டே கெமிஸ்ட்ரி ஒரு ஃபுல் சிலபஸ் டெஸ்ட், 180 கொஸ்டின் எழுதிக்கலாம். உங்களுக்கு கொஸ்டின் கிடைக்கலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2 ஆப்ஷன், நீங்கள் ஏதாவது ஃபுல் சிலபஸ் பேப்பர் ஒரு 4 பேப்பர்ஸ் எடுத்து அதில் இருக்கிற கெமிஸ்ட்ரியை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. 45, 45, 45, 45. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துடும் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் உங்களோட லெவல் என்ன அப்படிங்கிறது. ஆஃப்டர்நூனே நீங்கள் ஒரு மாடல் எக்ஸாம் எழுதலாம். நீங்கள் நீட் பேட்டர்ன் எழுதிட்டு இந்த 2 டெஸ்ட்லையும் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அந்த சாப்டர்ஸ் எல்லாமே இங்கே பாருங்க. கெமிஸ்ட்ரி omitted and wrong question chapters revision, also botany, for next day, botany for next day. ஸோ செகண்ட் டே என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த கெமிஸ்ட்ரியே நீங்கள் வந்து எப்படி படிக்கணுன்றத ஒரு டிப்ஸ் கொடுத்துறேன்னா, 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக படிச்சிடுங்க. 12th கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக படிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் மேலே வந்துடும். ஸோ 11th ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்த்துட்டா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு 13 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ பேலன்ஸ் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் இது மட்டும் தான் உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அரௌண்ட் 35 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து இதில் பண்ணலாம். அதான் அட்வான்டேஜ் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாட்டனி. செகண்ட் டே பாட்டனி நீங்கள் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் ஏற்கனவே கெமிஸ்ட்ரிக்கு சொன்ன மாதிரி ஒரு 4 பேப்பர்ஸை எடுத்து அதில் நீங்கள் பாட்டனி 180 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்க. அதை கரெக்ஷன் பண்ணி அதில் என்ன மிஸ்டேக் இருக்குதோ அந்த பிரேக்கில் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க உங்கள் மிஸ்டேக்ஸை. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதிடுங்க. இந்த 2த்துல என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை வந்து அன்னைக்கு நைட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் சாப்டரில் நீங்கள் என்ன டாப்பிக்கில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே ஜுவாலஜிக்கும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ தேர்ட் டே பாட்னி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சாப்டருக்கும் ஈக்குவல், எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க பாட்னி ஜுவாலஜிக்கு. தேர்ட் டே ஜுவாலஜியில் ஆஸ் யூஷுவல் 4 டெஸ்ட்லேருந்து ஒரு 45, 45 எடுத்து நீங்கள் 180 கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் தேர்ட் மார்க் டெஸ்ட், நீட் மார்க் டெஸ்ட் எழுதிட்டு என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அது எல்லாமே அன்னைக்கு ஈவினிங் நைட்டு கரெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் ஃபிசிக்ஸுக்கு ரெடி ஆகிடுங்க. ஸோ 4th டே ஃபிசிக்ஸில் 45, 45. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னென்ன, 180 கொஸ்டின்ஸ் 180 மினிட்ஸில் முடிக்க முடியாது. அதனால் நீங்கள் 90 கொஸ்டின் எடுத்துகிட்டு 2 ஹவர்ஸில் முடிங்க. அனதர் 90 எடுத்து 2 ஹவர்ஸில் முடிங்க. ஏன்னா நீட்லேயே நீங்கள் எப்படியும் 45 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு 55 to 60 மினிட்ஸ் எடுத்துப்பீங்க நீங்கள். அதனால் நீங்கள் ஃபிசிக்ஸுக்கு மட்டும் 90 கொஸ்டின்ஸ் 2 ஹவர்ஸ் அண்ட் அனதர் 90 கொஸ்டின் 2 ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து 4 ஹவர்ஸ் டெஸ்ட் எழுதுறீங்க. இல்லை ஏர்லி மார்னிங் கொஞ்சம் அட்வான்ஸாகவே நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கலாம். 4th மார்க் டெஸ்ட். ஸோ ஃபைனலாக நீங்கள் ஃபிசிக்ஸில் omitted கொஸ்டின் அண்ட் ராங் கொஸ்டின் எல்லாமே ரிவைஸ் பண்ணிடுங்க. இதுதான் சாப்டர் வைஸ், சப்ஜெக்ட் வைஸ் அண்ட் மார்க் டெஸ்டோட ஃபர்ஸ்ட் 4 days பிளான். நெக்ஸ்ட் 5th டே பிளான். ஸோ அந்த 5th டே அண்ட் 6th டே 2 நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட் வேண்டாம். என்னோட சஜஷன் ஏன்னா இந்த 4 டேஸில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ ஃபுல் பாட்டனி 11th and 12th அண்ட் ஃபுல் ஜுவாலஜி, ஃபுல் கெமிஸ்ட்ரி, ஃபுல் ஃபிசிக்ஸ், இது 4மே ஒரு half a day. ஓகே. இது வந்து நீங்கள் 100% எல்லா சாப்டரையும் படிச்சிடுவீங்க. இது எல்லாமே இதில் ஏதாவது 1 or 2 நீங்கள் சாப்டர் ஒமிட் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு லெஸ் வெயிட்டேஜ் டாபிக் வேணால் நீங்கள் இது பண்ணலாம். பட் என்னோட அட்வைஸ் நீங்கள் வந்து
எல்லா யூனிட்ஸுமே பார்க்கறது சேஃப். ஓகே, அண்ட் எங்களோட ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்க அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நீங்கள் ஃபாலோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. பட் இப்போ அதுக்கு டைமும் இல்லை. நீங்கள் கரெக்டாக நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணிவிடுங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் பண்ண போகிறது டே 7 நீட் மார்க் டெஸ்ட். எனி ஒன் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எடுத்து நீங்கள் எழுதிடுங்க. அதுதான் அட்வான்டேஜ். எனி ஒன் ப்ரீவியஸ் இயர் பேப்பர். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்னோட சஜஷன் என்னென்னா, ப்ரீவியஸ் இயர் பேப்பர் உங்களுக்கு வேணும்னா எங்களோட மார்வல் நீட் டெலிகிராம் சேனல்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் எல்லா 2003லேருந்து 2019 வரைக்கும் எல்லா பேப்பர்ஸுமே நாங்கள் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ், ஒன்லி ஆன்சர்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஆன்சர்ஸ் அவைலபிள். நீங்கள் எங்களோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி நீங்கள் அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. வேறு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் எங்கள் டெலிகிராம் சேனலில் நீங்கள் வந்து மெசேஜ் போட்டால் எங்கள் த்ரூ டெலிகிராம் நாங்கள் ஏதாவது எங்கள் மார்வல் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அண்ட் சாட்டர்டேவோட உங்களோட பிளான் என்னன்னாக்கா, எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக நீங்கள் இது இந்த 1 இயர் 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் இப்படிலாம் படிச்சிருப்பீங்க. இது எல்லாமே உங்களோட டாக்டர் ட்ரீம்காக தான். ஸோ நீங்கள் எந்த டென்ஷனும் இல்லாமல் நல்லா சீக்கிரம் தூங்க போயிடுங்க. ஒரு மினிமம் 6 to 7 hours தூங்கி எழுதுக்காங்க. உங்களோட எக்ஸாம் சென்டருக்கு அட்லீஸ்ட் அவங்க சொன்ன டைமை விட ஒரு 2 hours முன்னாடியே போயிடுங்க. போகும்போது இந்த புக்கு அந்த புக்கெலாம் எடுத்துகிட்டு போக வேண்டாம். தயவுசெய்து ரிலாக்ஸாக போங்க. உங்களுக்கு அடுத்த மேக்ஸிமம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான என்ன இது கொண்டு போகிறீங்களோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 times செக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் ஹால் போகலாம். அண்ட் டியூரிங் தட் எக்ஸாம் ஹவர்ஸ் அந்த 3 hours நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு பயாலஜி பண்ணிவிடுங்க. ஏன்னா அதுதான் உங்கள் எல்லாருக்குமே ஃபேவரட். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி, நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ். ஸோ ஏதாவது ஒரு 1 or 2 கொஷின் தெரியலன்னா நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த சம் அடுத்த கொஷின் போயிடலாம் நீங்கள். இதுதான் மெயின். அண்ட் 90 கொஷின் பயாலஜிக்கு நீங்கள் அடுத்த மேக்ஸிமம் 60 to 65 மினிட்ஸில் முடிக்கணும். டவுட்டாக இருந்தால் அட்டன் பண்ண வேணாம். ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் வந்துடும். அது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த பயாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 70 கொஷின் ஷோராக அட்டன் பண்ணிடலாம். அது உங்கள் ப்ரிப்பரேஷனை பொறுத்து 80 or 85 உங்களோட ப்ரிப்பரேஷனை பொறுத்தது. அண்ட் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 35 to 40 கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் பட் அது எல்லாமே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான். அண்ட் ஃபிசிக்ஸ் தான் நீங்கள் மினிமம் 25, மேக்ஸிமம் 40. இது நீங்கள் எத்தனை யூனிட்ஸ் படிச்சிருக்கீங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் அல்ல எந்த டென்ஷனும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் உங்களோட லாங் டேர்ம் ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ ரிலாக்ஸாக அந்த 3 hours இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லா கான்செப்டும் ரீகால் பண்ணலாம். ஏதாவது டென்ஷன் ஆகிட்டா உங்கள் கான்செப்டை நீங்கள் எதுவுமே ரீகால் பண்ண முடியாது. அதனால் ரிலாக்ஸாக இருங்க. எக்ஸாம் அல்ல காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி என்னன்னா, எக்ஸாம் அல்ல டென்ஷன் இல்லாமல் நீங்கள் இருந்து எக்ஸாம் அட்டன் பண்ணணும். ஓகேவா? தெரியாத கொஷினை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணுறது பெட்டர். தேங்க்யூ. நம்ம நிச்சயமாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லான சில விஷயங்களை நான் கொடுக்கணும்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக உங்களுடைய டாக்டர் கனவு நிறைவேறணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். நன்றி.